வணக்கம் ஒருவளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை மணிமணம் விளக்கு சேனலுக்கு மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்பதை சந்தோஷம். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இன்றைக்கு ஈச்சம்பழம் போக போகிறோம். ஈச்சம்பழத்துக்கு போய் என்ன மாதிரி ஈச்சம்பழம் பிடுங்குறோம், எங்கெங்கே ஈச்சம்பழம் இருக்குது, அப்படி இப்படி வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கொஞ்சத்தால் ஃப்ரெண்ட் படி என்ன ஒருதும் வர கிடக்கு, அவன் வந்து அப்புறம் இப்போ வழி கிடப்புறோம். ஓகே, நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். சுத்த வர காடு என்ன உள்ள தொடங்கல. என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ முதல்ல ரோட்டடிக்கு போய் ரோட்டடியில் கிடக்கிற கோயிலடியில் தண்ணி எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளே விழப்போம். பாலடி கோயில் அது நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஜக்கச்சி ரோட் அந்த ரோட்லாம் கிடக்கு பாலடி கோயில். அடுத்து தண்ணி எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளே பூர போகிறோம். ஓகே, தண்ணியெல்லாம் கிட்ட போகட்டும். அண்ணா தான் நல்லா போகிறார். அடுத்ததுன்னா வாளியே காணல. வாளி உதவி கிடக்கு தானே பேரம் கோயிலுக்குலாம் வந்து காலோ. மேலே கோயிலுக்கு வந்து காலோ முதலையோ இல்லை தண்ணிக்குள்ள இறங்க போகிறோம். அதான் கத்தி கொண்டாரு வயிற்றை குளிக்கும். இப்போ ஒரு மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. ஒருத்தருக்கே தண்ணி விட தெரியாது. ஒன்றில் வீட்டு சரியான மஞ்சள். ஓகே, இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் இப்படியே ரோட்டுக்கு மஞ்சள் பக்கத்தால் வந்து இனி இப்படியே அந்த எங்களை கழிக்கிற ஏரியா பக்கம் இருக்கிற லைனில் இப்படி ஈச்சம் மரம் கிடக்குது. அப்படி அதை பார்த்து கொண்டு இப்படி நேராக போய் மற்ற பக்கத்தால் காட்டுக்கிறாங்க. ஓகே ஓகே, இப்படியே வந்து ஒரு மாதிரி ஈச்சம் மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். என்னடா பத்தியல் ஃபுல்லாக காய் தான் கிடையாது. ஆனால் இது முதலே வந்து கொப்பெல்லாம் வாடி கிடக்குறா போன முறை. ஆனால் சரி, இதை விட்டு கொண்டு அங்கால போய் பார்ப்போம். ஃபுல்லாக இஞ்சி தான் கிடக்கு அப்படியே. அங்கே இந்த ஈஞ்சை தாண்டி அங்கால கழிக்கிற அப்போ அந்த கழிக்கிறதுலேருந்து வர அந்த ஈரப்பதன் இப்படி களி சேர்ந்து இந்த ஏரியா வந்து இல்லை ஈரப்பதனாக இருக்கிறபடியால் இந்த மரத்தில் சரியான பச்சை மரங்க நல்லா கிடக்கு. இந்த இது கூடுதலாக இந்த லைன்லாம் ஈஞ்ச மரம் கிடக்கு. சரி, இதை பார்த்துக்கொண்டு அங்கால போவோம். ஓகே, சின்ன ஒரு மரத்தில் அதுவும் பழம் கிடக்கு. வீட்டுக்கு நாங்கால போவோம். அவங்க போட்டாங்க ஒன்றுக்கு. பரவாயில்ல, போவேன் அதில் அங்கே கேட்குறாங்க அப்புறமா. ஓகே,
நாயடா எப்படி இருக்கு? ஏன் கழிக்கிறேன் ஏ இது வந்து பாலம் அப்படியே எங்க போகும் ஜக்கச்சிக்கு அதை விடுங்கோ கன நேரமா நடக்குதுண்டே இருக்கிறோம். ஓ இந்த என்ன ஈச்சம்பழத்தை காய்ஞ்சு அடுத்தது வண்டி ஒன்று குண்டி கிடக்கு. அதில் ஒரு வண்டி குண்டி நடந்தது. வாடகை அது அடிக்குதானே, அதனால் ஜால் அந்த அடிக்கல இங்கே நுரை இஞ்சால கரையில் நுரை அப்படியே தள்ளுது நுரை. என்னடாவது செல்லு இது வரைக்கும் வந்ததுனால காணவே இல்லைடா. எடுத்து உள்ளுக்கு எந்த இடத்துக்கு வந்து போட்டாங்களா தெரியல. இதுக்கு எந்தோ டே வடிக்கும் போட பின்னுக்கு இது பாடே போடாடே டே கடை போகும் அப்படி என்ன கேட்டா ஆ என்ன சொல்லுவோம் இதுதான் தாளம். படம் ஒன்று எடுங்க கையில் விடுங்களா சாப்பிட்றதோட அன்னாசி பழம் பெஸ்ட். ஃபுல்லாக காய் தான் கிடக்கு. ஃபுல்லாக காய் தான் இருக்கு. என்ன செய்யறது? ரெண்டாவது பழம் வேணா ஒட்டு பழம் கூட இல்லை. ஒட்டு பழம் 2 பழம் கிடந்தது. விலை 4 5 ஆகுது. அங்கே 5 ஆகுது. ஓகே பெடியல் சரியாக குழம்பிட்டாங்க. என்னடா இப்படி இவ்வளோ வேணா வந்த நாங்கள் 1 கிலோமீட்டர் வேணா இவ்வளோ ஆனால் வந்த நாங்களும் ஒரு ஈச்ச மரம் கூட இல்லை. திரும்பி போகிறோம். திரும்பி ரோட்டுக்கு ஏறி அப்படியே உள்பக்கத்தால் உள்ள போகிறோம். உங்களை வீட்டில் ஆகிச்சாங்க என்ன பழமே இல்லை. வெறும் இது சரியான ஏமாற்றம் போலாம் கிடாக்கு. மதியம் மஜ்ஜியம் இருக்கு. 2 மணிக்கு கடை போகணும். கடைசியில் அந்த வந்த வழியில் எடுக்கிற பழத்தை காய் ஆஞ்சோண்டு போகிறோம். வந்த நிலைமைகள்
இப்போ சரியான ஒரு மாற்றம். வடியால மூஞ்சல பாருங்க. ஈஞ்சே இல்லை, ஈஞ்சு மரம் நிற்குது, ஆனால் வளமே இல்லை. என்ன செய்யறது? பிளான் பண்ணி விடியப்புறமே 6 மணிக்கு வெளிக்கிட்டது. பசிக்கும், காலமாக பசிக்கும் போது இப்படியே போய் கிரவுண்ட் அடியில் இருந்து போட்டு எனக்கு வீடியோவில் வெளிக்கிட போகிறோம். ஓகே, அதை விட 1 மணிக்கு மச்சி இருக்கு. ஓகே ஓகே நான் உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோகள் உங்களுக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் ஆகும். ஓகே ஓகே பாயா. ஓகே பாய்.